அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம பத்ரிஜியோட லாக்டவுன் செய்திகள் 41 டே ஹோப்பனோபோனோ சேலஞ்சில் நம்ம கண்டினியூஸாக சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதை பாதியில் விட்டனால இப்போ அதோட தொடர்ச்சி மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன் நான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு உலக நன்மையே வாழ்க்கையின் லட்சியம் அப்படிங்கிறது. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் பார்த்து கேட்டு கற்றுக்கொள்கிறார்கள். மற்றவரின் அனுபவங்களை கேட்பதால் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது எது என்பது தெரியும். ஏன் நம்ம மற்றவங்களோட அனுபவங்களை கேட்குறோம் அப்படின்னா, நமக்கு அதை கேட்க கேட்க தான் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால தான் நம்ம அனுபவங்களை கேட்கறது. நமக்கும் மற்றவர்களுக்கும் உபயோகமானதை செய்வதே உலக நன்மை. நமக்கு என்ன நல்லது, மற்றவங்களுக்கு என்ன நல்லது, அது செய்யறது தான் உலக நன்மை அப்படிங்கிறாங்க. சத்சங்கம் மூலம் சத்தியம் தெரியும், உலக நன்மைக்கான செயல்களை கையில் எடுப்போம். அதாவது நம்ம இந்த மாதிரி சத்சங்கம்லாம் அட்டன் பண்றதுனால சத்தியம்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால உலக நன்மைக்கான செயலை நம்ம கையில் எடுத்துக்கலாம், அதை செய்ய ஆரம்பிக்கலாம். உலக நன்மைக்கு என்ன செஞ்சா நல்லதோ அதை நம்ம செயல்படுத்தலாங்கிறாங்க. கையில் இருக்கும் 5 விரல்கள் கூறுவது சிரவணம், மனனம், நிதித்தியாசனா, ஆன்ம சாட்சாத்காரம், உலக நன்மை. ஸோ நம்ம கையில 5 விரல்கள் இருக்கு. அந்த 5 விரல்களும் அவர் ஒன்னொன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல சிரவணம் அப்படிங்கிறது. சிரவணம்னா என்னன்னா கேட்கறது. நம்ம சத்சங்கல்ல நல்ல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கேட்கறது நம்ம இப்போ பத்ரிஜியோட ஸ்பீச் எல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். பத்ரிஜி மாதிரி பெரிய குருமார்கள் எல்லாத்துடைய ஸ்பீச்சுமே நம்ம கேட்டுக்கலாம். ஒரு ஒரு தடவையும் கேட்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்தது மனனம். மனனம் அப்படிங்கிறது மனதில் நிறுத்துவது. கேட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்கிறது, உள்வாங்கி வச்சுக்கிறது. அது மட்டும் இல்ல, கேட்ட விஷயங்களை மனசுக்குள்ள அப்படியே அசை போட்டுட்டே இருக்கிறது மனனம். நிதித்தியாசனா அப்படிங்கிறது அந்த விஷயத்த நம்ம பின்பற்றுறது. மனசுக்குள்ள நம்ம உள்வாங்கி வச்சுக்கிட்ட விஷயத்த நம்ம அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி சொன்னாங்களே, நம்மளை தியானம் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் தியானம்னா என்ன அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பிகினிங்ல எனக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை, தியானம்னா என்ன, எப்படி செய்யணும், ஒண்ணுமே தெரியாம தான் இருந்துச்சு. ஸோ அதனால அந்த விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு அந்த பயிற்சி, தியானம்ங்கிறதே ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சியை செய்ய செய்ய தான் நமக்கு இந்த ஆன்மாவை உணர்தல் அப்படிங்கிற அடுத்த நிலைக்கு போவோம். அதுதான் இந்த ஆன்ம சாட்சாத்காரம்ங்கிறது, ஆன்மாவை உணர்தல். ஸோ அந்த பயிற்சியை நீங்க செய்ய செய்யதான் ஆன்மாவை நீங்க உணர முடியும். ஆன்மாவை உணர்ந்த பிறகு நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? சேவை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த 5 விஷயம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு ஆன்ம சாட்சா்காரம் இல்லாமல் உலக நன்மை எப்படி நடக்கும்? நடக்காது. சோ நீங்க ஆன்மாவை உணராம நீங்க உலகத்துக்கு சேவையே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டல், மனனம், அதுக்கப்புறம் அதை கேட்ட விஷயத்தை பின்பற்றுறது, ஆன்மாவை உணர்தல். இந்த 4க்கு அப்புறம் தான் நம்ம சேவையில இறங்க முடியும். ஆன்மாவை உணராம நம்ம சேவை செய்ய முடியாதுங்கிறாங்க. ஆன்ம சாட்சா்காரம் எப்படி நடக்கும்? சும்மா நடக்காது. நிதித்தியாசனா என்றால் பயிற்சி. ஏதோ ஒன்றை பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி பயிற்சி செய்தால்தான் ஆன்ம சாட்சாத்காரம் கிடைக்கும். சோ அந்த பயிற்சி, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பயிற்சி செய்யணும். அப்படி செஞ்சாதான் நம்ம ஆன்மாவை உணர முடியும். எதை பயிற்சி செய்வது, எப்படி தெரிந்து கொள்வது? நமக்குள் நிறைய கடைதல் நடைபெற வேண்டும். அதையே தியானம். எதை கேட்கிறோமோ அதை கடைந்து எடுக்கிறோம். ஸோ நமக்கு தெரியாம இருக்கலாம் எதை பயிற்சி செய்யணும், எப்படி பயிற்சி செய்யணுங்கிறது. ஆனா ஆன்மா, நீங்க தியானத்துல உட்கார்ந்து கேட்கும் பொழுது அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அதில் தெரிந்து கொண்ட உண்மையை பயிற்சி செய்வோம். ஆன்மா, அதாவது தியானத்துல நம்ம உட்கார்ந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நம்ம பயிற்சி செய்வோம். அப்பொழுது உலக நன்மை நடைபெறும். சிரவணம் என்றால் வாயை மூடி காதை நன்றாக திறந்து கேட்பது என்று பொருள். நாமே பேசிக் கொண்டிருந்தால் அடுத்தவருடைய பேச்சை எப்போது கேட்போம்? சிரவணம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பேசக்கூடாது. வாயை மூட்டு மற்றவங்க என்ன பேசுறாங்களோ அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த சிரவணம் அப்படிங்கிறது. ஒரு முறை புத்தரிடம் ஒரு பெண் தன் 4 வயது மகன் இறந்து விட்டான், பிழைக்க வைக்க வேண்டும் என்று கேட்டாள். அப்போது புத்தர், இந்த ஊரில் எல்லோருடைய வீட்டிற்கும் சென்று எந்த வீட்டில் மரணம் இல்லையோ
அந்த வீட்டில் சிறிது கடிகை வாங்கி வா என்று கூறினார். சோ ஒரு பெண்மணி வராங்க புத்தரை பார்க்க. புத்தர்கிட்ட என்ன கேக்குறாங்க, 4 வயசு அவங்களுடைய குழந்தை இறந்துருச்சு, அந்த குழந்தை எனக்கு உயிரோடு கொண்டு வான்னு புத்தர்கிட்ட கேக்குறாங்க. இப்போ புத்தர் என்ன சொல்றாரு, எந்த வீட்டுல வந்து இறப்பு இல்லையோ அந்த வீட்டுல போய் கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த பெண்மணியை வந்து அனுப்புறாரு. அவள் வெறும் கையுடன் திரும்பி வந்தாள். எல்லோர் வீட்டிலும் கேட்கும்போது யாரோ ஒருவர் இறந்து விட்டதாக கேள்விப்படுகிறாள். அதன் பின் அவளுக்கு புரிகிறது, நான் என் சொந்த துன்பங்களில் இருந்தேனே ஒழிய என்னை சுற்றி உள்ளவர்களின் துன்பங்களை நான் அடையாளம் காணவில்லை. எனக்கு இப்போது என் மகன் திரும்ப வேண்டாம், இப்போது எனக்கு முக்திக்கான வழியை காட்டுங்கள் என்று கேட்கிறாள். சோ அந்த பெண்மணி என்ன பண்றா, ஒரு வீட்டா போயிட்டு வெறும் கையோட தான் திரும்பி வரா. ஏன்னா எல்லார் வீட்லயுமே ஏதாவது ஒரு இறப்பு இருந்துட்டே தான் இருக்கு. இந்த பெண்மணி வந்து துக்கங்கிறது தனக்கு மட்டும்தான் இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. இப்போதான் அந்த புரிதல் நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க புத்தர்கிட்ட சொல்றாங்க, என்னுடைய பையன் எனக்கு திரும்பி வேண்டாம், ஆனா முக்தி அடைவதற்கான வழியை எனக்கு காட்டுங்க அப்படின்ட்டு புத்தர்கிட்ட கேட்கிறா. அவளே அறியாமல் அவளுக்கு மற்றவர்கள் பேச்சை கேட்கும் சிரவணத்தை செய்து வைத்தார் புத்தர். சோ வந்து இப்ப என்ன பண்றாங்க, புத்தர் சிரவணம் நல்ல விஷயங்களை கேட்கிற வழிய வந்து புத்தர் வந்து அவளுக்கே தெரியாம கிடைச்சிருச்சு அது. சிரவணத்தின் மூலம் அந்த பெண் வழியில் மனனம் செய்தாள். அதன் பின் துன்பம் இயல்பானது என்று தோன்றியது. ஸோ நிறைய கேட்க நல்ல விஷயங்கள், சிரவணம்ங்கிறது நிறைய நல்ல விஷயங்களை கேட்கறது. கேட்க ஆரம்பிச்ச பிறகு அந்த பெண்மணி வந்து கேட்ட விஷயத்த மனனம் மனசுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டி பார்க்குறாங்க. ஸோ அதுல இருந்து அவங்களுக்கு தெரியுது இந்த துன்பம் அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணுதான் அப்படின்னு. பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று புத்தரிடம் கேட்டாள். புத்தர் தியான பயிற்சி செய்ய சொன்னார். இனி சாட்சாத்காரம் உலக நன்மைக்காக அனைவருக்கும் எடுத்துரைத்தாள். அனைவரையும் உலக நன்மைக்காக செயல்பட வைத்தாள். சோ இந்த எல்லா விஷயத்தையும் அவ கடைபிடிக்க ஆரம்பிச்சாச்சு. தியானம் வந்து பண்ண பிறகு அவளுக்கு ஆன்ம உணர்தல் கிடைச்சாச்சு. ஆன்ம உணர்தல் கிடைச்ச பிறகு எல்லாரையும் உலக நன்மைகள் செய்யறதுக்காக அவ வழிநடத்தி சென்றிருக்கா. கௌதம புத்தரின் மனைவி யசோதரா தன் மகன் பிறந்த அன்றே இரவில் புத்தர் வெளியேறுவதை பார்த்தாள். அது அவமானமாக உணர்ந்தாள். ஏன் அவளை விட்டு சென்றான் என்று கோபமாக அனைவரையும் திட்ட ஆரம்பித்தாள். அவளுக்கு மெல்ல மெல்ல ஒரு உணர்வு தோன்றியது. கௌதம புத்தரின் தாயார் பிரஜாபதி கௌதமியும் அருகில் இருந்தவர்களின் வார்த்தைகளை கேள் என்றார். பூங்காவில் எல்லோருடைய பேச்சையும் கேட்டாள். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை கதைகளை சொன்னார்கள். அதை கேட்கும்போது சமாதானமானது. யசோதாவுக்கு நிம்மதி கிடைத்தது. புத்தர் தவம் செய்து கொண்டிருந்த போது சத்சங்கம் துணையுடன் அவள் குணமடைந்தாள். சோ இப்ப புத்தருடைய மனைவி வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, ஏன்னா ரொம்ப துக்கத்துல இருக்காங்க. புத்தர் வந்து அவருடைய குழந்தைய விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் இல்லையா. இதனால யசோதராக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வந்து அவளுக்கு வந்து ஒரு அவமானமாவும் இருக்கு. ஏன்னா ஒரு அப்பா தன்னுடைய கடமையை செய்யாம இந்த மாதிரி குழந்தை ஒய்ஃப் எல்லாம் விட்டுட்டு தன்னையும் விட்டுட்டு இந்த காட்டுக்கு இப்படி போறதுங்கிறது வந்து ஏத்துக்கொள்ள முடியல. அப்போ வந்து அவங்களுடைய புத்தருடைய அம்மா பிரஜாபதி என்ன சொல்றாங்க, மத்தவங்க சொல்றதெல்லாம் கேளு அப்படிங்கும் பொழுது இவ்வளவு என்ன பண்றா, பூங்கால போய் மத்தவங்க சொல்ற அவங்களுடைய வாழ்க்கை கதையெல்லாம் கேட்ட பிறகுதான் புரிய வருது, ஓகே அப்படி துன்பம் அப்படிங்கிறது வாழ்க்கையில இருக்கக்கூடியதுதான். அதனால மத்தவங்க பேச்செல்லாம் புத்தருடைய மனைவி கேட்டு அந்த பேச்சினால கேட்ட விஷயத்தினால அவங்க வந்து குணமடைகிறாங்க. ஒரு நாள் புத்தர் வருவார், அவர் தன் மகனை கவனித்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் இருந்தாள். சுச்சோதனன் மாறவில்லை. நீங்கள் எவ்வளவு அதிகமாக கேட்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் தானாகவே மனனம் செய்கிறீர்கள். சோ எந்த அளவுக்கு நம்ம விஷயங்களை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மனசுக்குள்ள அதை மனனம் அப்படிங்கறத அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப அதை யோசிச்சு பார்ப்போம். கோதுமை இருந்தால்தான் மாவு தயாரிக்க முடியும். அதுபோலவே சிரவணம் செய்து கோதுமையை சேகரித்துக் கொள்ளுங்கள். மாவு தயாரிப்பதே மனனம், ரொட்டி செய்வது சாட்சாத்காரம், எல்லோருக்கும் சொல்வதே உலக நலம். இவை அனைத்தும் புத்தாஸ் வைஃப் புத்தகத்தில் உள்ளது. அதாவது இப்போ வந்து நம்ம கேட்கறதுங்கிறது, இப்போ கோதுமை மாவு இருந்தா தானே நம்ம வந்து அந்த கோதுமையை இது
ரொட்டி செய்ய முடியும். ஸோ அதனால அந்த கோதுமை மாவு வந்து ரெடி பண்றதுங்கிறது தான் இந்த கேட்கறது. இந்த மாவை வந்து நம்ம பிசையிறது தான் மனனம் செய்யறதுங்கிறது. அதை வந்து நம்ம தயார் செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறது, தயார் செய்யறதுங்கிறது ஆன்மாவை உணர்தல். மற்றவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறதுங்கிறது இந்த உலக சேவை அப்படின்னு இதை வந்து ரொம்ப சிம்பிளா பத்ரிஜி வந்து நமக்கு அதை எப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பயிற்சி செஞ்சாதான் அந்த ஆன்மாவை உணர முடியும். தியானமுமே வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாள் செய்யாம எப்பாவது செஞ்சுட்டு இருக்கிறது, அந்த பயிற்சிங்கிறது சீரா இருக்கணும். கரெக்டா நம்ம பயிற்சி செஞ்சாதான் அந்த ஆன்மாவை உணர முடியுங்கிறாரு. இதெல்லாம் வந்து புத்தாஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த புத்தாஸ் ஒய்ஃப் புக்கை வந்து நம்ம படிக்கலாம் மாஸ்டர்ஸ். புது அனுபவங்களை கேட்கும் போது மூளை புதிதாக வேலை செய்யும். இல்லையெனில் எப்பொழுதும் நம் பேச்சை கேட்டு மூளை வேலை செய்யாமல் தூங்கிவிடும். தீய மனிதர்கள் தொடர்பு ஏற்பட்டால் வேலை மோசமாக இருக்கும், சீட்டாடலாம் என்பான். ஆகவே தனியாக இருக்கக்கூடாது, உலக நன்மைக்காக செயல்களை செய்ய வேண்டும். ஸோ இப்போ நீங்கள் புதிய புதிய அனுபவங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய மூளையும் என்ன ஆகும், புதுசாக இருக்கும். அது வந்து புதிதாக வேலை செய்யும், அதுவும் புதுசாக யோசிக்க ஆரம்பிக்கும். அதனால நிறைய புதிய விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கேட்க ஆரம்பிக்கணும். இன்னொன்று, நம்ம வந்து தீங்கு செய்யறவங்க கூட எல்லாம் பழகணும்னு நினைச்சுக்கோங்க. நம்ம அப்போ அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா கெட்ட விஷயங்கள் தான் கத்துக்க முடியும். சீட்டாடலாம், அந்த மாதிரி நம்ம உலக நன்மைக்கான செயல்கள் எல்லாம் வந்து நம்ம செய்ய மாட்டோம், கெட்ட விஷயங்களை செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அதனால எப்பவுமே வந்து நம்ம நேரத்தை வீணடிக்காம உலக நன்மைக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவன் கணவர் சந்நியாசியாக சென்று விட்டார். அந்த வருத்தத்தில் இருக்கும் பொழுது மற்றவர்களின் பேச்சை கேட்க ஆரம்பித்தாள். சில ஆண்டுகளுக்கு பின் மனைமாகி ஆன்மாவை உணர்ந்தாள். யசோதரா இருந்த இடத்திலேயே தங்கி தன் அறிவை பெற்றாள். அந்த ராஜ்யத்தில் மற்ற அனைவருக்கும் அவள் வழிகாட்டினாள். பின்னர் புத்தர் வந்த பிறகு ராகுலனுக்கு தியானம் கற்றுக் கொடுத்த பிறகே யசோதரா தியானத்தை கற்றுக்கொண்டார். அதற்கு முன்பே யசோதரா வாழ்க்கையின் உண்மைகளை கேட்டறிந்து ஆன்ம ஞானியானாள். ஸோ புத்தர் வந்து சன்னியாசியா போன பிறகு யசோதரா வந்து வீட்டுல தனியா ரொம்ப துக்கத்துல இருந்து, அதுக்கப்புறம் அந்த துக்கத்துல இருந்து எப்படி வெளியில வந்தானா மற்றவங்களுடைய பேச்சுக்களை கேட்டு சத் சங்கம் மூலியமா அந்த துக்கத்துல இருந்து வெளியில வந்து நிறைய ஆன்ம ஞானத்தெல்லாம் கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்து வழிகாட்டி இருந்திருக்கா. ஸோ அவ இருந்த இடத்திலேயே, யசோதரா வந்து இருந்த இடத்திலேயே இருந்து தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு தியானம் வந்து பிறருக்கு சொல்லி கொடுத்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியாவும் இருந்திருக்கா. நான் வீட்டில் அமர்ந்து அனைத்து புத்தகங்களையும் படித்து புத்தகம் வாசித்தல் யோகம் மூலம் கற்றுக்கொண்டேன். இது பத்ரிஜி சொல்றார். வீட்டில இருந்து நிறைய புத்தகங்கள் எல்லாம் அவர் படிச்சிருக்காரு. ஸோ அதனால அந்த புத்தகம் வாசித்தல் யோகம் மூலம் நிறைய விஷயங்களை அவன் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறார். இந்நூல் மூலம் சத்சங்கத்தின் பெருமை தெரிந்தது. இருக்கும் இடத்தில் சமூகத்தை உருவாக்கியது. இயற்கையாகவே சத்தியம் வெளியில் வந்தது. ஸோ இந்த நூல்ல அவர் வந்து நிறைய கத்துக்கிட்டு அந்த இருக்கிற இடத்துல இருந்தே சமூகத்தை பத்தி நிறைய சமூகத்தை உருவாக்கியது அப்படிங்கிறாரு. படிச்சு ஒரு சமூகத்தையே உருவாக்கியது அப்படிங்கிறாங்க. இயற்கையாகவே சத்தியம் வெளியில் வந்தது. பக்கத்து வீட்டு சுவரை கேட்பது நம் காதுகள். எப்போதும் நம் வாழ்க்கையை நம் கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். பிறர் சொல்வதை கேட்டால் நம் உண்மை வெளிவரும். உங்கள் வாழ்க்கையின் உண்மை வெளிவரும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது எப்பவுமே நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம கண்ணோட்டத்துல இருந்தே பார்த்துட்டே இருக்கிறோம். மற்றவங்க சொல்றதையும் நமக்கு கேட்கும் பொழுதுதான் நமக்கு உண்மை என்னங்கிறதே தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு புரியுங்கிறாங்க. புத்தர் திரும்பி வந்தவுடன் காட்டிற்கு செல்ல வேண்டியது அவசியமா என்று யசோதரா கேட்கிறாள். ஸோ புத்தர் வராரு வீட்டுக்கு, யசோதரா கேட்கிறா திருப்பி காட்டுக்கு போகணுமா அவசியமானு. வீட்டில் உட்கார்ந்து செய்ய முடியாதா என்று கேட்கிறார். புத்தர் ஆம் என்று ஒப்புக்கொண்டார். மனனம் செய்தவர்கள் தங்கள் வார்த்தைகளை பேசுவார்கள். ஆன்மாவை உணர்ந்தவர்கள் உண்மையை கற்பிக்கிறார்கள். ஸோ மனனம் செஞ்சவங்க தன்னோட வார்த்தைகள் தான் பேசுறாங்க, மனசுல இருக்க வார்த்தைகளை பேசுறாங்க. ஆனா ஆன்மாவை உணர்ந்தவங்க வந்து உண்மையை பேசுறாங்க. ஸோ நம்ம யசோதரா வந்து உண்மையை உணர்ந்தவங்க, ஆன்மாவை உணர்ந்தவங்க. அதனாலதான் புத்தர்கிட்ட கேக்குறாங்க அவங்க, இந்த மாதிரி நீங்க காட்டுக்கு போய் தான் தியானம் செய்யணுமா, வீட்டுல இருந்து பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது புத்தர் வந்து இல்ல, வீட்டுல இருந்தும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறார்.
இந்த சிரவணத்தின் மூலம் உலக நலத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த சிரவணம்ங்கிறது நம்ம கேட்கறது மூலியமா உலகத்துக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. அதனால கேட்டல் முதல் படி. ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல விஷயங்கள், பெரிய பெரிய குருமார்களுடைய பேச்சு இதெல்லாம் கேட்டு நம்ம மனசுக்குள்ள அதை சேகரிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள அதை நீங்க ஓட்டி பார்க்கணும். அதை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை நீங்க பின்பற்ற ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த சாட்சாத்காரம், ஆன்மாவை உணர்வீங்க. ஆன்மாவை உணர்ந்த பிறகுதான் நீங்க உலக நன்மைக்கான சேவையில இறங்குவீங்க. இவ்வளவுதான் இந்த சாப்டர் மாஸ்டர். இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி.